வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டேக் தமிழ். நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் சில டைம் மிஸ் பண்ணியிருப்போம் அல்லது தெரியாத எங்கேயாவது வச்சுட்டு வந்திருப்போம். இந்த டைமில் இந்த மொபைல் எந்த இடத்துல இருக்குது என்பதை எப்படி பார்க்குறது என்பதை பற்றி தான் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ரௌசர் வழியாக, அதாவது கூகுள் குரோம் ப்ரௌசர் வழியாக இந்த டுட்டோரியல் அமைய போகுது. நம்ம மிஸ் பண்ண மொபைல் அல்லது நம்ம கையில் இல்லாத மொபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அந்த மொபைலில் எத்தனை % சார்ஜ் இருக்குது, அந்த மொபைலுக்கு எப்படி ரிங் கொடுக்கறது, லாக் பண்ணுறது எப்படி, மிஸ் ஆன மொபைலில் நமக்கு தேவையான பர்சனல் விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாம் பிறருக்கு பயன்படக்கூடாத பட்சத்தில் இருக்கும்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி எரஸ் பண்ணுறது என்பதை பற்றி இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். டாக்பேக்கை ஆன் பண்ணி இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும் என்பதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இருந்தாலும் மிஸ் ஆன மொபைல் அல்லது நம்மக்கிட்ட இல்லாத மொபைலை எந்த இடத்துல இருக்குது என்பதை பற்றியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். இதுவரையும் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். https://go.gl/e2xp1w https 39% Chrome 100% என் சாதனத்தை கண்டறி வெப்யூன்னு வருது. இதோட வெப்சைட் அட்ரஸ் https://account.google.com/signin/me2/sl/pw the service equals Android console and passive equals 1,209,600 and continue equals https://3%2f%2f.www.com%2 100%2f9%3%3d0%26. ரொம்ப லாங்காக போகுது. ஷார்ட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இந்த மொபைலில் நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தால அந்த மெயில் ஐடி டிஃபால்ட்டாக வரும். உங்களுக்கு தேவைன்னா இங்கேருந்து நீங்கள் வேறு மெயில் ஐடியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கணக்கை மாற்று அல்லது சுவிட்ச் அக்கௌண்ட் வரும். இந்த இடத்துல டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு கணக்கு மூலம் உள் நுழைக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வேறு மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சாம்பிளுக்காக இந்த மெயில் ஐடியே இருக்கட்டும்ன்றதுக்காக நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இந்த மெயில் ஐடி உங்களோடது தானா அப்படின்றத ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்த சொல்லுது. பாஸ்வேர்டு எடிட் பாக்ஸ் வருது. நான் டபுள் டேப் கொடுத்து பாஸ்வேர்டை எடிட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு எடிட் பண்ணிவிட்டேன். ஒரு முறை பேக் கொடுக்குறேன் கீபோர்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு. நீங்கள் பேக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து அடுத்து அப்படின்னு சொல்லும். ரைட் ஸ்வைப் பண்ணால் டாப்லேருந்து தான் எனக்கு வருது. நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து அடுத்துன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதாவது இங்கிலீஷில் நெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். அடுத்து பட்டன் இருக்குல்ல, நெக்ஸ்ட் பட்டன் சொல்லும். இதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Find my device, web view, Johnny A1, battery at 85%, last seen just now. Johnny A1 பேட்டரி 85%, லாஸ்ட் சீன் ஜஸ்ட் 1. இப்போ தான் நான் உள்ளே வரேன், அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இந்த பேஜ் வந்த பிறகு பேக்கே கொடுக்கக்கூடாது. பேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி தான் உள்ளே வரணும். நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Collapsed Google account madimelan56@gmail.com Johnny A1 graphic static map service graphic ஸ்டாட்டிக் மேப் சர்வீஸ்னு வருது. இந்த இடத்துல கண்ணால் பார்த்தா மட்டும்தான் எந்த இடத்துல நம்ம மொபைல் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். டாக்பேக்கை வச்சு எந்த இடத்துல இருக்குன்றதை இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது மேப்பில் நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். எந்த ஏரியா, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியானா என்னன்றதை மேப்லேருந்து தான் நம்ம பார்த்துக்க முடியும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Map data copyright 2018 Google button toggle full screen view Johnny A1. அடுத்தது நம்ம மொபைல் மாடல் நம்பர் சொல்லுது, Johnny A1. Last seen just now. Battery at 85%. இந்த மொபைலில் எத்தனை % பேட்டரி இருக்குன்றதை கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். Play sound button, ring this device. Lock button, lock device and display message or phone number.
Erase button. Erase data on this device. இதில் 3 ஆப்ஷன் வருது பாருங்களேன். ப்ளே சவுண்ட், லாக், எரஸ். ப்ளே சவுண்டு இருக்குது பாருங்களேன். இதில் டபுள் டேப் கொடுத்தோன்னா உங்கள் மொபைலுக்கு ரிங் போகும். எப்படி ரிங் போகுதுன்னு கூட தெரியாது, ஆனால் ரிங் போகும். இதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Alarm volume set to 100%. எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் முன்பு துணிய பொழுதிலே, கலங்கி நின்று நடந்ததன். Device has stopped ringing. சவுண்டு ப்ளே ஆகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்பிளேல கையை வச்சோம் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லைனா கீழே ஸ்டாப் ரிங் டோன் வரும். அதை நீங்கள் டபுள் டேப் கொடுத்தா கூட இந்த ரிங் டோன் வந்து ஸ்டாப் ஆகிடும். மொபைலில் பக்கத்தில் இல்லாமல் வேறு இடத்துல எங்கேயாவது இருக்குது, அதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டைரெக்டாக ரிங் போகும். என்னோடய மொபைலில் நான் லாகின் பண்ணி என்னோடய மொபைல்லே பார்க்குறதுனால ரிங் வந்து எனக்கு ப்ளே ஆகுது. ப்ளேயிங் சவுண்டு கொடுத்து பார்த்தாச்சு. இப்போது லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி வரேன். இதில் பேக் கொடுத்துட்டேன்னா திரும்ப வெளியில் வந்துடும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வர வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது. டாக் பேக் ஆன் பண்ணி பயன்படுத்துறதுனால சரியாக சப்போர்ட் பண்ணலை என்று தான் சொல்லணும். ஆனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்மளால் முடிஞ்சதை என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Lock button. Lock device and display. Erase button. Erase data on. உங்கள் மொபைலை லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா எரஸ் இருக்குது பாருங்கள். எரஸ் சொல்லிச்சுல, இதில் டபுள் டேப் கொடுத்த பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள். Connecting. ரைட் ஸ்வைப் பண்ணால் இதில் சரியாக சப்போர்ட் ஆகலை. மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியா இருக்குல்ல, அங்கேருந்து கையை வச்சு பொறுமையாக டச் பண்ணி இழுத்துக்கிட்டு வாங்க. 4G phone. கையை எடுக்காமல் 4G phone HTTPS: erase. All data will be permanently erased from this device. ஆல் டேட்டா வில் பி பர்மனெண்ட்லி எரஸ்னு சொல்லுது. அந்த இடம் சொன்ன பிறகு கையை எடுத்துகிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. If your device is offline, erasing will begin when it next comes online. கீழே எரஸ் பட்டன் கொடுத்துட்ட பிறகு ஆஃப்லைனில் அந்த மொபைல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஆன்லைனுக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எரஸ் ஆகிடும். ரீஸ்டோர் ஃபேக்டர் செட்டிங்ஸ் இருக்குல்ல, ரீசெட் செட்டிங், அதை கொடுத்தா எப்படி மொபைல் மாறுமோ அது மாதிரி மாறிடும். You'll need to sign into your Google account to use the device again. இப்போ வாசிச்சது இல்லை, இதுக்கு அடுத்த பட்டன் தான் எரஸ் பட்டன். ஆனால் டாக் பேக்கில் நமக்கு சப்போர்ட் ஆகலை. Lock button. Lock device and display message or phone number. லாக் சொல்லுது இல்லை, இதில் டபுள் டேப் கொடுங்க. Showing English keyboard. இது ரைட் ஸ்வைப் லெஃப்ட் ஸ்வைப்னா ஒர்க் ஆகலை. டச் பண்ணி வந்தால் தான் ஒர்க் ஆகுது. அதனால் டாப்லேருந்து நான் டச் பண்ணி வரேன். For HTTPS. Log. Add message or phone number. Leave anyone who finds your device a message or a phone number where you can be reached. The recovery message optional. உங்கள் மொபைலை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அங்கேருந்து ரெக்கவரி மெசேஜ் அனுப்ப சொல்லி வருதுன்னு நினைக்கிறேன். ரெக்கவரி மெசேஜ் ஆப்ஷனல் ஒன்று வருது. அங்கே என்ன உங்களுக்கு வரணும், என்ன மெசேஜ் வரணுன்றதை டைப் பண்ணுங்கள். அடுத்துக்கு கீழே ஃபோன் நம்பர்னு ஆப்ஷனல் வருது. எந்த ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வரணுன்றதை டைப் பண்ணிவிட்டு கீழே லாக் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் டாக் பேக் சரியாக சொல்லலை. அந்த லாக் ஆப்ஷனை நம்ம டபுள் டேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா மொபைல் வந்து யார்கிட்ட கிடைக்குதோ அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு கிடைக்கும்போது எந்த இடத்துல இருக்குன்றத நீங்கள் மெசேஜ் என்ன நம்பர்னு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களா, அந்த மெசேஜும் அந்த நம்பருக்கும் மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். இதை நான் டெமோ பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் என்னோடய மொபைலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுதுன்றதுனால இதை நான் விட்டுட்டேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒலி தொகுப்பு வேல்டெக் தமிழ், பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டுடோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.